ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் அண்ட் கிரிப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் சீசனாலே ஒரே ஜாலி தானே. ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வாங்க போகிறப்போ அவ்வளோ அழகழகாக இருக்கும். ஸ்டார்ஸ், குட்டி குட்டி ஸ்டார்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்னோமேன், அப்புறம் பால்ஸ், இதெல்லாமே ஜாலியாக இருக்கும். பார்க்கவே அழகாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இதெல்லாமே நம்ம வாங்குகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அட் த அதர் சைட் நம்ம ஸ்டார் கட்டுவோம் அண்ட் கிரிப் மேக்கிங், இதெல்லாமே ஒரு க்ரியேட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு உருவாக்கும் கிறிஸ்மஸில். அண்ட் கேக் பேக்கிங்காக இருக்கட்டும். அண்ட் அட் த அதர் சைட் வின்டர் சீசன்னால் ரொம்ப நம்மளுக்கு குளிராக இருக்கும்போது இந்த மாதிரி வார்ம் லைட்ஸ்லாம் நம்ம வீட்டுக்கு ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணும்போது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அந்த மாதிரி தான் நாங்களும் சென்னை ப்ராட்வேல கிறிஸ்மஸ்க்காகவே தனி ஸ்ட்ரீட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஆல்ரெடி போன வருஷம் இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலேயே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் பழைய காலத்து ட்ரீலாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்மளுக்கு அதே அட் த சேம் டைம் ஷாப்பிங்லாம் போகும்போது டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்லாம் வந்திருக்கும். அந்த வருஷத்துக்கான ட்ரீஸ் புதுசாக கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாக இருக்கும் வாங்கலாமேன்னு. ஸோ அது மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது அம்மா சொன்னாங்க நெக்ஸ்ட் இயர் வாங்கிக்கலான்னு. ஓகே, ஸோ இப்போ நான் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம நேற்று ப்ராட்வேல வாங்கிட்டு வந்தது தான். ஆல்ரெடி இருந்தது ரொம்ப குட்டி குட்டி பால்ஸ், குட்டி கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் இந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ நாங்கள் போகும்போது ஒரே முடிவாக பெருசாக வாங்கணும்னு நினச்சோம். அப்போ தான் பெரிய பால்ஸ், பெரிய பெல்ஸ் இதெல்லாம் கிடச்சிது. இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம். அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கிரிப் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிரிப் மேக்கிங் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு ரேண்டமாக நாங்கள் டிஸ்பிளே வாங்கியிருந்தோம். அந்த டிஸ்பிளே பாக்ஸ் தான் வீட்டில் இருந்துச்சு. அது இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம். அப்போயே அந்த தாட் இருந்துச்சு, இதை நம்ம கிரிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வச்சுருந்தோம் கீழே போடாமல். அதுலேயே தெர்மோகால் பாக்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த பாக்ஸ் பார்த்தோன்னே வந்த ஐடியா என்னென்னா, நம்ம ஒரு ஸ்னோ தீமில் கிரிப் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த கார்ட்போர்டை 3 சைடு வச்சுட்டு ஒரு சைடு நம்ம ஓப்பனிங் விட்டுட்டு மேலே அந்த ஸ்னோ மாதிரி இந்த தெர்மோகால் பாக்ஸை ரூஃப்க்கு வச்சிடலாம். வச்சிட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குட்டி குட்டி தெர்மோகால்ஸ் நம்ம உள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறமா மேலே அந்த ரூஃப் டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய தெர்மோகால்ஸ் கட் பண்ணாததை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் பிளான் வி ஹேட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மேலே அப்படியே வச்சோம் ஸ்ப்ரெட் பண்ணி. ஸோ அது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை. அதனால் நாங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு பண்டிலாக நம்ம டைப் பண்ணிவிட்டு மேலே வச்சோன்னா எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அப்படி வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வைக்கோல் பத்தலை. ஸோ அதை நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கி நம்ம மேலே வச்சுக்கிட்டோன்னா இன்னமும் அழகாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்க்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. வால் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்ரிலிக் பெயிண்டிங் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வாங்குறதுக்கு பதிலாக வாட்டர் கலர்ஸ் வாங்கிட்டேன். வாட்டர் கலர்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வேறு நிறைய திட்டு விழுந்துச்சு, இது வாங்கி வச்சுட்டு வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே நான் இந்த வாட்டர் பெயிண்டிங்கையாச்சும் எதுக்காச்சும் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்னோங்கிற தீமில் இந்த கார்ட்போர்டில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லா தான் வந்துருந்துச்சு. வைக்கோலில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த பீஸ் எனக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த தெர்மோகோல்லேயே நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்துச்சு. அதில் ஏசப் கரெக்டாக அழகாக ஃபிட் ஆவான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த பீஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆனார். அப்புறமா பக்கத்தில் நம்ம மாதா, அதுக்கப்புறமா சூசையப்பர் இவங்களெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறமே
அதுக்கப்புறமேட்டு வீட்டில் இயர்பட்ஸ் சும்மா வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு 2 சைட்லேயும் நம்ம கவர் பண்ணிக்கலான்னு இந்த ஐடியா பண்ணேன். இதுவுமே கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், ஆல்மோஸ்ட் ஓவர். அதுக்கப்புறமா மிச்சம் இருந்த அந்த தெர்மோகோலை ஸ்னோ மாதிரி அங்கங்கே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நேற்று போகும்போதே இந்த குட்டி ஸ்டார் பார்க்க அழகாக இருந்துச்சுன்னு வாங்கினோம். ஒயிட் கலர் ஸ்டார் 3 ஸ்டார் 50 ருபீஸ்னு வாங்கினோம். அதையுமே மேலே வந்து செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் அவுட்புட். இப்படி தான் வந்து கிரிப் மேக் பண்ணேன். அதுக்கப்புறமா எல்இடி லைட்லாம் போட்டு பார்த்தேன். பட் எனக்கு எல்இடி போட்டதுக்கப்புறம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அந்த கலர் லைட்ஸ் எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வார்ம் லைட்ஸ்லாம் அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ கூட பார்த்துருப்பீங்க வார்ம் லைட்ஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு. அதனால் நான் அந்த மேலே இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வார்ம் லைட் மட்டும் வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபைனலாக அதை மட்டும் வச்சு முடிச்சுக்கிட்டேன். That's it. Thanks for watching. Bye bye. See you in next video.